நதிநீர் ஒப்பந்தம் ரத்து. பாலைவனமாகுமா பாகிஸ்தான்? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம்ல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலால நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவையே அதிர வைத்திருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்து என்ன மாதிரியான பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு பாதுகாப்பு அதிகாரிகள் கிட்ட தீவிர ஆலோசனை மேற்கொண்டும் வர்றாங்க. இதற்கிடையில அவசரமா கூட்டப்பட்ட மத்திய அமைச்சரவையில பாகிஸ்தானுக்கு எதிராக பல முக்கிய முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. வாகா எல்லை மூடல், சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானியர்கள் மற்றும் அந்த நாட்டோட தூதரக அதிகாரிகள் வெளியேற்றம்னு முதற்கட்டமா இந்த தாக்குதலுக்கு எதிராக எதிர்வினையாற்றி இருக்காங்க. தீவிரவாதிகள் தாக்குதல், பாகிஸ்தானுக்கு எதிராக எதிர்வினையாற்றிய இந்தியா, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பஹல்காம்ல தீவிரவாதிகள் நடத்தின கொடூர தாக்குதலை தொடர்ந்து 64 ஆண்டுகால சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்கு இந்தியா. இந்த 64 ஆண்டுகள்ல பாகிஸ்தான் மீதான போர், நெருக்கடிகள், இந்திய விரோத செயல்கள் பல பாகிஸ்தான் செய்தப்ப ரத்து செய்யப்படாத சிந்து நதிநீர் ஒப்பந்தம் பஹல்காம்ல அப்பாவி சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற நிகழ்வுக்கு பிறகு உடனடியா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த சிந்து நதிநீரை நம்பியே பாகிஸ்தானோட 80% விவசாய நிலங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 16 மில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயன்பெற்று வருதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நாட்டுல 93% சிந்து நதிநீர் விவசாய பாசனத்துக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு தெரிவிக்கப்படுது. பாகிஸ்தானோட முக்கிய நகரங்களான கராச்சி, லாகூர், முல்தான் இந்த நீரை பயன்படுத்துறாங்க. சிந்து நதிநீர்ல இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய நீர்மின் நிலையங்களை பாகிஸ்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கு. பாகிஸ்தானோட 25% ஜிடிபியே சிந்து நதிநீர் மூலமா செய்யப்படும் விவசாயத்துல இருந்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு பலன் தரும் சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செஞ்சிருக்கிறதுனால பாகிஸ்தான்ல தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு கடுமையான பாதிப்பு ஏற்படுமாங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதுங்கிறது உடனடியா நதிநீர் அங்க போறத தடுக்கிற விஷயம் அல்ல. 64 ஆண்டுகளுக்கு முன்ன போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்துல சிந்து மற்றும் அதன் கிளை நதிகள்ல அணை உள்ளிட்ட எந்த ஒரு நீர்த்தேக்கமும் கட்டக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பந்தத்தின்படி எந்த ஒரு புதிய நீர்த்தேக்கமும் அந்த நதியில இந்தியா கட்டாததுனால நீர்வரத்துக்கு ஏற்ப நதி நீர் பாகிஸ்தானுக்கு போய்கொண்டுதான் இருக்கும். வருங்காலங்கள்ல அந்த நதியில பெரிய அளவில் நீர்த்தேக்கம் கட்டினால்தான் முழுமையான நீரை பாகிஸ்தானுக்கு செல்லாம தடுக்க முடியும்னோ இப்ப 5ல இருந்து 10% தண்ணீரை வேண்டுமானால் அந்த நாட்டுக்கு போகாம தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால உடனடியா பாகிஸ்தானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா இதன் மூலமா அரசியல் ரீதியான நெருக்கடிகள் ஏற்பட்டு இருக்குன்னு கருத்து தெரிவிக்கப்படுது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் ரத்து மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் எல்லையான அட்டாரி வாகா எல்லையும் மூடப்பட்டிருக்கு. பாகிஸ்தானியர்களும் அந்த நாட்டு தூதரக அதிகாரிகளும் இந்தியாவை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான விசாவும் தற்காலிகமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ல செயல்பட்டு வரும் இந்திய தூதரகமும் உடனடியா மூடப்பட்டிருக்கு. இப்படி பாகிஸ்தான் நாட்டுக்கு நெருக்கடி தரும் வகையில இந்தியா பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கு. இது தவிர பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறதாவோ மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்காலத்துல இது மாதிரியான தாக்குதல்கள் நடப்பதை தடுக்கவும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோட மத்திய அரசு தீவிரமா ஆலோசிச்சுட்டு வர்றாங்க. தீவிரவாத செயல்களுக்கு பிறகு பாகிஸ்தான் மேல இந்தியா எடுத்திருக்கும் நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிர்காலத்துல விளைவுகளை ஏற்படுத்தலாம்னு சொல்லப்பட்டாலும் பாகிஸ்தான்ல இருந்து வந்து இந்தியா மேல நடத்தப்படும் தீவிரவாத தாக்குதலை முழுமையா ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறதும், பாகிஸ்தான்ல தீவிரவாத முகாம்கள் முழுமையா ஒழிக்கப்பட சர்வதேச நாடுகள் கிட்ட இருந்து அழுத்தம் உருவாகணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கு.